بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله سبحانه وتعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த உலகிற்கு வந்த இறுதி தூதர் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நபியுடைய வாழ்க்கை வழிகாட்டலின் அடிப்படையில் வாழ்ந்து மரணித்த எல்லா நல்ல மனிதர்கள் மீதும் அதே போன்று நாளை மறுமை நாள் வரை நபியுடைய வாழ்க்கை வழிகாட்டலின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற எல்லா நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக சையதுல் ஐயாம் நாட்களின் முதல்வனென வர்ணிக்கப்படும் இன்றைய தினத்திலே ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்வின் எல்லா சந்தர்ப்பத்திலும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹுவை பயந்து இறையச்சமிக்க தக்குவாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இன்றைய ஜும்மாவுடைய உரையில் நாம் உள்ளம் அமைதி பெற என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை முன்வைக்கலாம் என ஆசிக்கின்றேன். அன்பின் கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகிலே படைத்திருக்கின்ற படைப்பினங்களுள் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக
அல்லாஹு தாலா மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். சூரத்துல் பனு இஸ்ராயீலில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம, ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தினோம், சங்கைப்படுத்தினோம் என்று இதர படைப்பினங்களை விட மனிதர்களை உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, முன்மாதிரி மிக்கவர்களாக இந்த மண்ணுக்கு மேலால் படைத்ததாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனின் ஊடாக எங்கள் எல்லோருக்கும் சொல்லித் தருகின்றான். இந்த உலகத்திலே மனிதனை சிறந்தவனாக, நல்லவனாக, மனிதனை எல்லா படைப்பினங்களை விட உயர்ந்தவனாக படைத்து அந்த மனிதனுக்கு அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நியாமத்துகளை, அருள்களை அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கியிருக்கிற அருள்களை, நியாமத்துகளை நாங்கள் கணக்கிட்டோம் என்றால் அதை கணக்கிடவே முடியாது என்கிற அளவிற்கு நிறைய நியாமத்துகளை, அருள்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். வைன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துகளை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் அதை கணக்கிடவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு ஏராளமான அருள்களை, நியாமத்துகளை அல்லாஹு தாலா எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். நாங்கள் ஏற்றிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் ஒரு நியாமத்தாக இருக்கிறது. எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிற ஒரு ஆரோக்கியம் ஒரு நியாமத், எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியம் ஒரு நியாமத். நாங்கள் தெளிவாக பேசுகின்றோமா, அது ஒரு நியாமத். நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறோமா, அது ஒரு நியாமத். இப்படி அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கொண்டே செல்லலாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் அதிகமான நியாமத்துகளை எங்கள் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் தந்திருக்கின்ற மிகப்பெரிய நியாமத்தான் மன அமைதி, உள அமைதி என்று சொல்லக்கூடிய நியாமத்து இருக்குது அல்லவா? அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்திருக்கின்ற மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது. இந்த உலகிலே நாங்கள் பார்க்கிறோம், மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை தேடி ஓடுகிறான். ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக மனிதன் குடும்பத்திற்காக, தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைக்கிறான். ஒரு நாளைக்கு கை நிறைய அவன் சம்பாதிக்கிறான். ஆனால் மனதிலே நிம்மதியை உணர்கிறானா என்றால் அவனால் உணர முடியாத நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த நாளும் ஓடுகிறான். உலகத்திலே இது வாங்க வேண்டும், ஒரு வாகனம் வாங்குகிறான். ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டு மனிதன் நிம்மதி அடைகிறானா என்று கேட்டால் அப்பவும் நிம்மதி இல்லை. இதற்கு மேலாலும் நான் இன்னும் வீடு கட்ட வேண்டும், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு உழைத்து கொடுக்க வேண்டும் என்று வாழ்க்கையை உழைப்போடு மனிதன் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கலாம். படித்து பட்டம் பெற்று பதவிகளில் உயர்ந்து பல ஜொப்புகளை பெற்று கை நிறைய சம்பாதித்தாலும் அவனுக்கு நிம்மதி இல்லாத உலகத்திலே மனிதன் வாழ்ந்திருக்கிறான். எவ்வளவுதான் படித்தாலும், உலகம்தான் அவனுடைய காலடிக்கு கீழே கிடைத்தாலும் மனிதனால் பெற முடியாத மிகப்பெரிய அருளாக, மிகப்பெரிய சொத்தாக இருப்பது உள்ளத்துடைய அமைதியும், நிம்மதியும், சந்தோஷமும். நீங்கள் இந்த உலகத்திலே யாரிடமும் கேட்டு பாருங்கள். பொருளாதாரத்திலே கொடிகட்டி பரப்பவனிடம் கேட்டு பாருங்கள். கல்வியில் உயர்ந்து இருப்பவனிடம் கேட்டு பாருங்கள். அதிகாரத்திலே உயர்ந்து இருப்பவர்களிடம் கேட்டு பாருங்கள். மனதில் நிம்மதியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை உணர்கிறீர்களா என்றால் இல்லை என்றுதான் எல்லோரும் பதில் சொல்லுவார்கள். இல்லை என்றுதான் எல்லோரும் பதில் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு உலகம் மனிதனை மயக்கி இந்த உலக இன்பங்களிலும், ஆசைகளிலும், உலகுடைய இலக்குகளிலும், நோக்கங்களிலும் மனிதனை ஆழமாக இந்த உள்ளம் இழுத்தெடுத்திருக்கிறது. இதனால் இந்த உலகத்திலே மனிதன் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும் அவன் நிம்மதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலையை இந்த சமூகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். ஐரோப்பா நாடுகளை எடுத்துக்கொண்டால் அணுவளவும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் தற்கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பொருளாதாரத்திலே கொடிகட்டி பறக்கிறார்கள். ஏனென்றால் மனதிலே நிம்மதி இல்லை. தற்கொலையை அதற்கு பதிலாக அவர்கள் ஒரு தெரிவாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். படித்தவர்களை கேட்டு பாருங்கள். இன்று அதிகமாக கற்று வைத்திய துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களிடம் கேட்டு பார்த்தால் கூட, உள்ளம் சம்பந்தமாக படித்தவர்களிடம் கேட்டு பார்த்தால் கூட அவர்களும் இந்த உலக விரக்தியில், வாழ்க்கையுடைய விரக்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையைத்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் காணலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்துன், அறிந்து கொள்ளுங்கள், உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத்
சலஹத் சலுகல் ஜஸதுக்குல்லா, அது சீராகிவிட்டால், அது சீரான முறையில் சென்று விட்டால் உங்களுடைய முழு உடம்பும் சீராகிவிடும். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸதுக்குல்லா, அது சீர்கட்டு விட்டால், அது பாலடைந்து விட்டால், அது அழுக்கடைந்து விட்டால் உடம்புடைய எல்லா பகுதிகளும் அழுக்கடைந்து விடும். அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள். இந்த உள்ளம் உடம்புடைய அரசன். ஒரு நாட்டுடைய மன்னன் எந்த வழியில் பயணிக்கிறானோ அதே வழியில் அவனுடைய மக்களும் அவனுக்காக உதவி செய்வார்கள், அவனுக்காக துணை நிற்பார்கள். அதே போன்றுதான் எங்கள் உடம்புடைய அரசன் உள்ளம். இந்த உள்ளம் சரியாக, சீராக, அமைதியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருந்தால்தான் உடம்பும் அதற்கு ஏற்றாற்போல் இசைவாக்கமடையும். இல்லை என்றால் உள்ளத்திலே கசடுகளும், உள்ளத்திலே நிம்மதியற்ற நிலையிலும், உள்ளத்திலே சஞ்சலங்களும் கவலைகளும் ஆட்கொண்டிருந்தால் உடம்பில் இயல்பாகவே பல நோய்கள் குடிகொண்டுகின்ற நிலையை நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் மனித வாழ்க்கையை அவனுடைய உடம்போடும் உள்ளத்தோடும் நெருங்கி வைத்திருக்கிறது. மனிதனுடைய உடம்பை விட அதிகமாக உள்ளத்திற்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. உள்ளத்தோடு மனிதன் போராட வேண்டும், உள்ளத்தை சீராக வைத்திருக்க வேண்டும், உள்ளத்தை நல்ல காரியத்தை சிந்திக்க வேண்டும், நல்ல முறையில் அவனுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஆழமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிர்அவுன் மக்களை எல்லாம் கொலை செய்து தான் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு என்று இந்த உலகத்திலே மார்தட்டி கொண்டு பெருமை அடித்த ஃபிர்அவுனை பார்த்து சொல்லுமாறு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். எப்படி என்றால், ஃபிர்அவுனே, உன்னுடைய உள்ளத்தை உன்னால் தூய்மைப்படுத்த முடியுமா? உன்னுடைய உள்ளத்தை உன்னால் பக்குவப்படுத்த முடியும் என்றால் வாஹ்தியக இலா ரப்பிக ஃபதக்ஷா, சூரத்து நாசியாத்திலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய உள்ளத்தை உங்களால் தூய்மைப்படுத்த முடியும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய ரப்பின் பக்கம் உன்னை நான் அழைத்து செல்கிறேன் என்று ஃபிர்அவுனுக்கு போய் அல்லாஹு தஆலா முதலாவது சொல்லச் சொன்னது உள்ளத்துடைய ஆரோக்கியத்தை, உள்ளத்துடைய தூய்மையை என்றால் இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த உள்ளத்தோடு பேசுகிற மார்க்கம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதனுடைய செயற்பாடுகள், மனிதனுடைய எல்லா காரியங்களுடைய அடிப்படை பேசிக்காக இஸ்லாம் உள்ளத்தை சொல்லித் தருகிறது. இன்னமல் அமாலு பின்னியாத், செயற்பாடுகள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய செயற்பாடுகள், நாங்கள் தொழுகிற தொழுகை, நாங்கள் நோட்கிற நோன்பு, நாங்கள் ஓதுகிற அல் குர்ஆன், இதர நல்லமல்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் உள்ளம் தூய்மையாக, பரிசுத்தமாக, உள்ளம் அழுக்குகள் அற்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தார்கள். என்றால் அந்த உள்ளத்தை நாங்கள் இன்று எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? உலகத்திலே உழைக்க வேண்டும், உலகத்திலே அடுத்தவனை விட வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், அடுத்தவனை விட பெரிய பங்களா கட்ட வேண்டும், அடுத்தவர்களுடைய வசதியாக வாகனங்கள் வாங்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசையும் அவாவும் அந்த பேரின்பமும் மனிதர்களுடைய உள்ளத்தை கசடுகளும் கரைகளும் வஞ்சகங்களும் குரோதங்களும் பிணக்குகளும் பொறாமைகளும் நிறைந்த ஒரு குப்பை தொட்டியை போன்று இன்று ஆக்கிவிட்டது. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உலகை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். இந்த உலகம்தான் எங்களுடைய வாழ்க்கை என்று நாங்கள் நினைத்தோம். நாங்கள் இஸ்லாத்திலிருந்து, இஸ்லாத்துடைய வழிகாட்டலிலிருந்து, ஆகிராவுடைய வழிகாட்டலிலிருந்து நாங்கள் தூரமாகிவிட்டோம். இந்த உலகத்திலே உடல் ரீதியாக நோயுற்றவர்களை விட உளரோதியாக நோயுற்றவர்கள் அதிகமானோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உடம்பிலே ஒரு நோய் வந்தால், உடம்பிலே ஒரு பிணி வந்தால் அதை நிவாரணம் செய்வதற்காக, அதை குணப்படுத்துவதற்காக பல வைத்தியர்களை சந்திக்கிற நாம் உள்ளத்துடைய நோய்க்காக இஸ்லாம் என்ன மருத்துவத்தை சொல்லித் தருகிறது? இஸ்லாம் என்ன வழிகாட்டல்களை வழங்குகிறது? உல அமைதியை போதிக்கிற இஸ்லாம் அதை எப்படி மனிதன் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற வழிகாட்டலை வழங்குகிறது. காசு கொடுத்து பொருளாதாரத்தை செலவழித்து உல அமைதியை பெற வேண்டிய தேவை கிடையாது.
ஒரு மனிதன் இந்த இஸ்லாத்திலே செய்கிற வணக்க வழிபாடுகள், அவனுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்து செய்கிற வணக்க வழிபாடுகளும் இருக்கிறது. ஹஜ் என்றால் உங்களுடைய பொருளாதாரம் செலவழித்தே ஆக வேண்டும். ஆனால் உள அமைதிக்காக, உள ஆரோக்கியத்திற்காக, உள்ளம் நிம்மதி அடைவதற்காக இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிகாட்டல்கள் காசு கொடுத்து பொருளாதாரத்தை செலவழித்து செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நேரடியாக சொல்கிறான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். இந்த குர்ஆன் இருக்குது அல்லவா, இது மனிதனுக்குரிய நிவாரணம் என்று சொல்கிறான். இது மனிதனுக்குரிய ஷிஃபா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி தருகிறான் என்றால், இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆனுடனான எங்களுடைய தொடர்பு, குர்ஆனுடனான எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கான மிக சிறந்த வழியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி தருகிறான் என்றால், இந்த சமூகம், அதிலும் கலிமா சொன்ன சமூகம் மன நிம்மதியை வீட்டுக்குள் வைத்துவிட்டு மன நிம்மதியை பள்ளிவாயலுக்குள் தேடாமல் வேறு வேறு இடங்களில், பீச்சுகளிலும், ரோட்டுகளிலும், கிளப்புகளிலும், போன்களிலும், இசைகளிலும், தியேட்டர்களிலும், சினிமாக்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்றால், இதுவெல்லாம் இதன் ஊடாக கிடைக்கிற இன்பங்களும் சந்தோஷங்களும் கண்ணுக்கு தெரிகின்ற, தூரத்திலே தெரிகின்ற காணல் நீரை போன்று இல்லாமல் போய்விடும். ஆனால் நிரந்தர நிம்மதியை, நிரந்தர சந்தோஷத்தை, நிரந்தர மன அமைதியை, உள தூய்மையை இஸ்லாம் எங்கே வைத்திருக்கிறது என்றால், எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிற அல் குர்ஆனிலே இஸ்லாம் வைத்திருக்கிறது. அல் குர்ஆனின் ஊடாக மன நிம்மதியை தேடிக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்கின்ற பொழுது, நாங்கள் எந்த அளவிற்கு அல் குர்ஆனில் இருந்து தூரமாகின்றோமோ அந்த அளவிற்கு மன நிம்மதியிலும் உலகத்துடைய உள்ளத்துடைய மகிழ்ச்சியிலிருந்தும் நாங்கள் தூரமாகி கொண்டுவோம். ஏனென்றால் சகாபா சமூகம் எப்பொழுது அல் குர்ஆனை கையில் எடுத்தார்களோ, எப்பொழுது அல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்குரிய நேர் வழிகாட்டி என்று நம்பி அதை கையில் எடுத்தார்களோ, அப்பொழுது உலகின் சிறந்தவர்களாக மாறினார்கள். உலகிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஷஹாதா கொடுக்கிற அளவிற்கு ரதியல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன்ஹு, அல்லாஹுவும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிற அளவிற்கு சஹாபாக்கள் மனிதர்களில் சிறந்தவர்களாக மாறினார்கள். எப்பொழுது? அல் குர்ஆனை கையில் எடுத்த பொழுது. அல் குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக எப்பொழுது சஹாபாக்கள் பின்பற்ற ஆரம்பித்தார்களோ, அப்பொழுது உளரீதியாகவும் நிம்மதி அடைந்தார்கள், பலம் அடைந்தார்கள், நலம் அடைந்தார்கள். உடல் ரீதியாகவும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் நலவையும் பெற்றார்கள் என்றால், இந்த அல் குர்ஆனுக்கு முன்னால் இன்று நாங்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம்? இந்த அல் குர்ஆனுடைய உறவு எங்களுக்கும் அல் குர்ஆனுக்கும் உரிய உறவு எவ்வளவு தூரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய சமூகம் அல் குர்ஆனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அல் குர்ஆனை தங்களுடைய வாழ்க்கையில் ஓத வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்கிற அடிப்படைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய உலகம் பிஸி, மனிதன் பிஸி, 24 மணித்தியாலமும் ஓய்வில்லாமல் உறக்கமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறான். போனுக்கு முன்னால் பல மணித்தியாலம் செலவழிப்பதற்கு முடியுமான மனிதனுக்கு அல் குர்ஆனுக்கு முன்னால் 5 நிமிடங்களை செலவழிப்பதற்கு நேரம் இல்லை. பீச்சுகளுக்கு போனால் ஒரு நாள் புல்லாக அரட்டை அடிப்பதற்கு நேரம் இருக்கிற மனிதனுக்கு அல் குர்ஆனுக்கு முன்னால் 5 நிமிடத்தை செலவழிக்க மனம் இல்லை என்றால் எப்படி உள்ளத்துடைய நிம்மதியை எங்களால் தேட முடியும்? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், நாம் கற்கிற கல்வி, நான் சம்பாதிக்கிற அந்தஸ்தும் கௌரவமும் பதவிகளும் என்னை நிம்மதியாக வாழ வைக்கும். இப்பொழுது சம்பாதிப்பதையெல்லாம் சம்பாதித்து விடுவோம். ஆனால் ஒரு காலம் வரும், தோள்கள் எல்லாம் சுருங்கிய பின்னால், அதாவது பற்களெல்லாம் விழுந்ததன் பின்னால், முடிகளெல்லாம் நரைத்ததன் பின்னால் அமல் இபாதத்தில் இருந்து வாழ்க்கையை கழிச்சு விடுவோம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படியாக பகல் கனவு கண்டு கொண்டிருந்தவர்கள் இப்பவும் நிம்மதியாக வாழ்கிறார்களா என்றால் இல்லை என்றுதான் அவர்களுக்கு பதில் வரும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த குர்ஆன் உங்களை நேரான வழியின் பக்கம் அழைத்து செல்லும், சத்தியத்தின்
பக்கம் உங்களை அழைத்து செல்லும். இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடியுங்கள். நிச்சயமாக ஒருபோதும் நீங்கள் உள்ளத்திலோ வாழ்க்கையிலோ வழி தவறி சென்று விட மாட்டீர்கள். இன்னல் குலூப லதஸ்தஉ கமா யஸ்தஉல் ஹதீத். இரும்பு உக்குவதை போல, இரும்பு துருப்பிடிப்பதை போல உள்ளங்களெல்லாம் துருப்பிடிக்கிறது, உள்ளங்களெல்லாம் இறுகமாகி கொண்டு வருகிறது, உள்ளங்களெல்லாம் கசடுகள் படிந்து கொண்டு வருகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் கீல வமா ஜலாஉஹா, அதற்குரிய நிவாரணம் என்ன, அதற்குரிய தீர்வு என்ன என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை படிங்க, அதன்படி வாழுங்க, நிச்சயமாக உள்ளத்துடைய கசடுகள் எல்லாம் இல்லாமல் போகும் என்றால் உள அமைதிக்காக, உள்ளத்துடைய ஆரோக்கியத்திற்காக இஸ்லாம் தந்திருக்கிற விலை மதிப்பற்ற நிவாரணம் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனிடமிருந்து நாங்கள் தூரமாகினோம் என்றால் இயல்பாக உள்ளத்திலே வஞ்சகமும் குரோதங்களும் குடிகொணர்ந்து எங்களை நாங்களே அழித்து கொள்கின்ற போட்டி பொறாமைக்கு இந்த உலகத்திலே ஆளாகி எங்களை நாங்களே மாய்த்து கொள்கிற துர்ப்பாக்கிய நிலை உருவாகிவிடும். அன்பின் கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமனை தொழுதோம் நோன்பு நோற்றோம் என்கின்ற நிலைப்பாட்டிலே வாழ முடியாது. இந்த உலகத்திலே மனிதன் அல்லாஹ்வோடு பேசுகிற மிக நெருக்கமான இரு நிலைகள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு பேசுவது, அடுத்தது அல்லாஹ்வோடு பேசுவது. அல்லாஹ்வுடைய வார்த்தையோடு பேசுவது தான் அல் குர்ஆன். நீங்கள் அல் குர்ஆனை ஓதுகிற ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள். இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹராப் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். யாருடைய உள்ளத்திலே அல் குர்ஆனுடைய ஒரு பகுதியனும் இல்லை என்றால் அவனுடைய உள்ளம் பாலடைந்த ஷைத்தான்கள் குடிகொள்கின்ற வீடுகளாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். என்றால் இன்று எங்களுடைய உள்ளத்திலும் அல் குர்ஆன் கிடையாது, எங்களுடைய இல்லத்திலும் அல் குர்ஆன் கிடையாது. உள்ளமும் ஷைத்தானுடைய குப்பை தொட்டி, எங்களுடைய இல்லங்களும் ஷைத்தானுடைய குப்பை தொட்டியாக, ஷைத்தான் குடிகொள்கின்ற, ஷைத்தான் குடும்பம் நடத்துகிற இல்லங்களாக எங்களுடைய வீடுகள் ஆகிக் கொண்டிருக்கிறது. என்றால் நிச்சயமாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்று தான் உணர்வீர்கள். இன்று நீங்கள் சம்பாதிப்பதெல்லாம் உள்ளத்திற்கு நிம்மதியை, சந்தோஷத்தை தருகின்றது, இது தரும் என்று தான் உணர்வீர்கள். ஆனால் ஒரு நேரம் வரும், இவைகளெல்லாம் போலியானது, இவைகளெல்லாம் நிரந்தரமற்றது, இவைகளெல்லாம் உண்மையற்றது, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு மாயையை போன்று, மெஜிக்கை போன்று நீங்கள் உணர்கின்ற பொழுது அல் குர்ஆனை கையில் எடுக்க முற்படுவீர்கள், அல் குர்ஆனை ஓத ஆசைப்படுவீர்கள், அல் குர்ஆனின்படி வாழ முற்படுவீர்கள். ஆனால் நீங்கள் மரணத்துடைய வாயிலில் இருந்து கொண்டிருப்பீர்கள். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வந்திருப்பார்கள். அந்த நேரம் உங்களுக்கு அவகாசம் தரப்படாது. மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச காலம் வாழ்ற வாழ்க்கையை தா ரப்பே, ஃபஸத்தக, நான் தர்மம் செய்து, வாக்கும் மினஸ் சாலிஹீன், நல்லவனா போய்விடுறேன், நல்லவனாக மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அந்த ஒரு மனிதன் கெஞ்சுகின்ற பொழுது அல்லாஹ் அவகாசம் தரமாட்டான், நேரம் தரமாட்டான். அப்பொழுது தெரியும் அல் குர்ஆனுடைய பெருமதி என்னவென்று, அப்பொழுது தெரியும் இந்த உலகத்திலே நாம் செய்கிற நலவுடைய பெருமதி என்னவென்று. ஆனால் மறுக்கப்படும், அவகாசம் தரப்படாது. அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி குழாவி கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை சகோதரர்களே. ஆக இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது அல் குர்ஆனுடன் எங்களுடைய தொடர்பை இறுக்கமாக்கி கொண்டால் உள்ளத்துடைய இறுக்கங்களும் இல்லாமல் போய்விட்டு நளினமான உள்ளம் கொண்டவர்களாக மாறலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்து ஜுமரின் 23வது வசனத்திலே சொல்கிறான், அல்லாஹு நஸ்ஸல அஹ்ஸனுல் ஹதீஸி கிதாபம் முத்தஷாபிஹன் மசானிய தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் ثم தலீன ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லாஹ்.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் தான் இந்த மிக சிறந்த வார்த்தையான அல் குர்ஆனை இறக்கி வைத்தான். இந்த குர்ஆனிலே எந்த முரண்பாடும் கிடையாது. திரும்ப திரும்ப ஓதுகிற வசனமும் இருக்கிறது. அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அவர்களுடைய உடம்பெல்லாம் சிலிசிலிருக்கும், மேனியெல்லாம் சிலிசிருக்கும். பிறகு அவர்களுடைய உள்ளங்களும் அவர்களுடைய தோள்களும் மென்மையாகி அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு வாதாவை தருகிறான் என்றால், அன்பின் கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாதா எனக்கும் உண்மையானது. சஹாபாக்கள் இதனுடைய நிஜத்தை வாழ்க்கையிலே கண்டார்கள். நாமும் அதை காண வேண்டும் என்றால் அல் குர்ஆனை நிறைய நிறைய ஓதி உள்ளத்திலே நிம்மதியை, சந்தோஷத்தை வரவழைத்துக் கொள்ளுவோம். அதே போன்று இஸ்லாம் இன்னொரு நிவாரணத்தை சொல்லித் தருகிறது. இன்று நிறைய மனிதர்கள் அதை செய்வதற்கு அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்வதற்கு முடியும், ஆனால் அலட்சியம், பொடுபோக்கு, எங்களால் முடியாது என்கிற நிலைப்பாட்டில் இல்லாமல் முடியும், ஆனால் நாம் அதை செய்வதற்கு இஷ்டம் இல்லாமல், செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் அக்கறையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் தொழுகை. சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் தொழுகை, அல்லாஹ்வோடு உரையாடுகிற சந்தர்ப்பம் சுஜூது. இந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் புறக்கணித்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகி கொண்டு வருவீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து தூரமாகி கொண்டு வந்தால் உள்ளத்திலே குடிகொள்பவன் யார்? ஷைத்தான். உங்களை வழிநடத்துபவன் யார்? ஷைத்தான். உங்களுடைய கடிவாளம் ஷைத்தானிடம் ஒப்படைக்கப்பட்டுவிடும். அப்பொழுது வாழ்க்கையிலே நிம்மதியை உணர முடியாது, சந்தோஷத்தை உணர முடியாது, மகிழ்ச்சியை உணர முடியாது. நீங்கள் உள்ளத்திலே நிம்மதியை, சந்தோஷத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடனான நெருக்கமான உறவான தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ்க்கையில் சஞ்சலங்கள் வந்தால், உள்ளத்திலே கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால், துயரம் வந்தால் அவர்கள் கையில் எடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஆயுதம் அரஹ்னா, எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள். யா பிலால், பிலாலே எங்களுக்கு ராகத்தை ஏற்படுத்துங்கள். பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு ராகத்தை ஏற்படுத்துங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உள்ளத்திலே உணர்ந்த ராகத்தும் நிம்மதியும் சந்தோஷமும் தொழுகையில் தான் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸினூடாக படித்து கொள்ளலாம். அன்பில் கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை என்பது உலகுக்காக மாத்திரம் வாழ்ந்து விடாதீர்கள். நாங்கள் களிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள், மௌத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது என்கிற நியத்தோடு, என்கிற ஈமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இந்த உலகத்தை உலகுக்காக மாத்திரம் வாழ்ந்து விடாதீர்கள். உலகுக்கு பின்னாலும் ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கும் உரியதை நாங்கள் தேடிக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே தொழுகையாளிகளாக இருப்போம். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் சிரம் பணிவதற்கு நேரங்கள் தாராளமாக கிடைக்கும். இந்த உலகத்திலே எவ்வளவுதான் வேலை வாய்ப்புகள், சோழி சுரட்டுகள் இருந்தாலும் தொழுகைக்காக ஒருபோதும் பின்னிற்க மாட்டோம். ஏன்? இந்த உலகுக்காகவும் வாழ்வோம், மறுமைக்காகவும் வாழ்வோம். அப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக தொழுகையாளிகளாக இருப்போம். வெறுமனே சம்பாதிப்பு, வெறுமனே உலகம், வெறுமனே துன்யா துன்யா துன்யாண்டு ஓடி திரிஞ்சா உலகத்தோடு மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையை சுருக்கிக் கொள்வோமே தவிர ஆகிராவில் தோற்று விடுவோம். மறுமையில் அல்லாஹ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நாங்கள் கஷ்டப்படுவோம், அப்பொழுது துன்பப்படுவோம். அதற்கு முன்னால் உலகத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம் என்றால் தொழுகையில் நீங்கள் நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள். தொழுகையை அதிகம் கடைபிடியுங்கள். ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய கண்குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கண்குளிர்ச்சியும் தொழுகையை இருக்கிறது. இந்த தொழுகையை விட்டவனுக்கு இதுவெல்லாம் இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய சமூகம் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சீசன் வியாபாரிகளை போன்றுதான் எங்களுடைய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. விரும்பினால் அமல் செய்வார்கள், இபாதத் செய்வார்கள், தொழுவார்கள், எல்லாம் செய்வார்கள். இஷ்டம் இல்லை என்றால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு நான் விரும்புகிறபடிதான் வாழ்வேன் என்கிற நிலைப்பாட்டிலே வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலே மனதிலே ராகத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை உணர முடியாது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், உலகத்திலே எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், வீட்டிலே பிரச்சனை
பிரச்சனை வந்தாலும், உங்களுடைய தொழிலிலே பிரச்சனை வந்தாலும், ஆரோக்கியத்திலே குறை வந்தாலும் அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து சிரம்பணியுங்கள். உங்களுடைய அத்துணை கஷ்டங்களையும் படைத்த ரப்பிடம் சுஜூதில் முறையிடுங்கள். நிச்சயமாக அவன் தீர்வை தருவான். நிச்சயமாக உள்ளத்திலே நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருவான். அந்த ரப்பு அதற்கு தகுதியானவன், அந்த ரப்பு அதற்கு அருகதை உள்ளவன். அந்த ரப்பை புறக்கணித்து உங்களுடைய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்குமான தீர்வை இசையிலும் ஆடலிலும் பாடலிலும் பீச்சிலும் ரோட்டிலும் வீட்டிலும் பெண்களிலும் தேடினால் ஒருபோதும் முடியாது. அப்படி கிடைத்தால் அது தண்ணிக்கு மேலால் இருக்கிற குமிழியை போன்று நொடிப்பொழுதில் காணாமல் போய்விடும். நிரந்தர நிம்மதியையும் நிரந்தர சந்தோஷத்தையும் நிரந்தர அமைதியையும் இஸ்லாம் அல் குர்ஆனிலே வைத்திருக்கிறது, தொழுகையில் வைத்திருக்கிறது. இதை நீங்கள் கையில் எடுக்கிற காலமெல்லாம் ஒருபோதும் இந்த உலகத்திலே உங்களுடைய பொருளாதாரம் குறைவாக கிடைத்தாலும், உங்களுடைய வாழ்க்கையிலே செஞ்சலிப்போடு வாழவிட்டாலும் மனதிலே நிம்மதியோடு வாழ்வீர்கள், சந்தோஷத்தோடு வாழ்வீர்கள், மனதிலே மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள். அந்த மகிழ்ச்சி தான் உங்களை ஈருலக வெற்றியாளர்களாக மாற்றும். அந்த நன்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பின் கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு மூமீனாக வாழ வேண்டும் என்றால் அவன் முக்கியமாக 6 விடயங்களை ஈமான் கொள்வது இந்த மார்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹுவை ஈமான் கொண்டால் அவனுடைய மலக்குமார்களை, ரசூல்மார்களை, வேதங்களை, கலா கதிரை, மறுமை நாளை என்றெல்லாம் எல்லாவற்றையும் ஈமான் கொண்டால் தான் அவன் இந்த உலகத்திலே மூமீனாக வாழலாம். அதிலே 5வது விடயம், அதிலே இறுதி விடயம், வல் கலாய் கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கலா கதிர் இருக்குது அல்லவா, இந்த கலா கதிரை நாங்கள் ஆழமாக நம்புவது, இந்த கலா கதிருடைய நம்பிக்கையில் நாங்கள் அணுவும் தவறாமல், அணுவும் சந்தேகம் கொள்ளாமல் ஆழமாக கலாவல் கதிரை நம்புவது என்பது எங்களுடைய உள்ளம் அமைதி பெறுவதற்கு அதுவும் ஒரு வழியாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஹதீதிலே ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். எவ்வாறென்றால், அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே நிம்மதியை, ராகத்தை அந்த வசனம் ஏற்படுத்தும். அந்த வசனத்தை நாம் படித்து தெரிந்து அந்த வசனத்தை சரியான முறையிலே புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலே சந்தோஷம் வருகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியில், சந்தோஷத்தில் பெருமை அடிக்கவும் மாட்டோம். வாழ்க்கையிலே கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது அதற்காக கவலைப்படவும் மாட்டோம். ஏனென்றால் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்ற அந்த சிந்தனை, அந்த ஈமானிய ஆழம், அந்த ஈமானிய உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ராஹா இன்ன ஸாலிக அலல்லாஹி யஸீர். உங்களிலோ இந்த பூமியிலோ எந்த முசீபத்தும் ஏற்படுவதில்லை. அந்த முசீபத் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய புத்தகத்திலே, ஏட்டிலே அது இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா இவ்வாறு எங்களுக்கு சொல்கிறான் என்றால், லிகைலா தல்சவ் அலாமா ஃபாத்தக்கும், உங்களை விட்டும் தப்பி போன, உங்களுக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்கு நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு மமதை கொள்ளாமல் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா, யார் பெருமை அடித்து அகம்பாவம் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று சூரத்துல் ஹதீதிலே இந்த வசனத்தை சொல்லி முடிப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த வசனம் எங்களுக்கு ஒரு ஆழமான பாடத்தை சொல்லித்தருது. வாழ்க்கையிலே உன்னுடைய விருப்பப்படி நீ வாழ முடியாது. நீ விரும்புவதெல்லாம் வாழ்க்கையிலே நடக்காது. உன்னுடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவாய், ஆனால் வாழ்க்கையிலே கெடுதி நடக்கும். இந்த கெடுதியிலிருந்து என்ன எப்பட்றா வெளியே போகிறது, இதிலிருந்து எப்பட்றா தப்பி போகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய இலகுவான வழியை காட்டி தருவான். நீ விரும்புவது போன்று உன்னுடைய வாழ்க்கை இருக்காது. ஒரு மூமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் எதை விரும்பி இருக்கிறானோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அவன் எனக்கு நலவை தந்தாலும் சரி, எனக்கு கெடுதியை தந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டம். என்னுடைய உள்ளம் அமைதி பெறும். அல்லாஹ் எனக்கு தரோனுண்டு விரும்பல, அதனால கிடைக்கல.
அல்லாஹ் இந்த கஷ்டத்தை எனக்குத்தான் தரோன்னு நாடி இருக்கிறான். நான் தான் இவ்வளோ மனிதர்களுக்கு மத்தியில் அந்த கஷ்டத்தை சுமப்பதற்கு அருகதை உள்ளவன் என்று அல்லாஹு தஆலா நாடியது எனக்கு நடக்கிறது. நான் பொறுமையாக இருப்பேன், என்னால் முடியுமானதை செய்வேன். நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான வழியை காட்டி தருவான் என்கிற சிந்தனை, என்கிற நம்பிக்கை, என்கிற அந்த நினைப்பு உள்ளத்திலே இருந்தால் ஒரு மனிதன் எதற்கும் கஷ்டப்பட மாட்டான். ஏன்? அதற்குத்தான் இஸ்லாம் ஈமான்ல ஒரு பேசிக்காக அடிப்படையாக கலாவல் கதிரை அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். கலா கதிரை ஈமான் கொள்ளாட்டி நாம மூமின் கூட இல்லை. அதை நாங்கள் சரியாக ஈமான் கொண்டால்தான் நாங்கள் உலகத்திலே மூமின்களாக வாழலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், மூமினை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் வைன் அசாபத்துஹு ஷர்ராஉ சக்கர, அவனுக்கு ஏதேனும் நலவுகள் நடந்து விட்டால், வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது நடந்து விட்டால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். அவனால ஒன்று நடக்கையில அவன் அதற்கு அருகதையற்றவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறானே. அவனுக்கு நலவு நடக்கின்ற பொழுது படைத்த ரப்ப மறக்கையிலேயே ரப்பு தான் தந்தேன் என்று ரப்புக்கு முன்னால் நன்றி உள்ளவனாக இருக்கிறானே, அவனை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கிறது. வைன் அசாபத்துஹு தர்ராஉ சபர, அவனுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நடந்து விட்டால் அதற்காக அவன் கவலைப்படையில அல்லாஹ் தந்தான் என்று பொறுமையாக இருக்கிறானே. இந்த மூமினை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குதென்று வியப்பாக இருக்குதென்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்றால், இப்படியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நாம் பழக்கப்பட்டால், இப்படியான மனோநிலையோடு இந்த மண்ணுக்கு மேலால் நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக சந்தோஷமாக அமைதியாக வாழலாம். நிம்மதி வேணும் வேணும் என்று ஓடி திரிவதை விட நிம்மதி கைக்கு முன்னால் இருக்கிறது. அல் குர்ஆனுடைய வடிவில் இருக்கிறது, தொழுகை என்ற வடிவில் இருக்கிறது, ஈமானுடைய ஆழத்தில் இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு சரியாக நடைமுறைப்படுத்தினால் இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து மரணிக்கலாம். அந்த நல்மக்களாக அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்